யெகோவா இதை பிரேற்றின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் முன்னாடி நம்மிடத்துல அநேக குறைவுகள் காணப்பட்டாலும் நாம அவருக்கு முன்பாக நேராகும் போது அதற்கான முயற்சி பண்ணும்போது அதை நமது ஆண்டவர் கனம் பண்றாங்க. நமது இருதயத்தை நேராக்குதல்னா தவறுகளை உணர்ந்து அவருக்கு பிரியமாக அவர் சித்தத்தின்படி வாழ முயற்சி பண்றது. எனவே வேதத்தின்படி இப்படி நாம நமது இருதயத்தை நேராக்க முயற்சி செய்யும் போது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை 2 காரியங்களை வேதத்தின்படி நாம இப்ப பார்க்கலாம். 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 19-20 வசனங்களின்படி கொடுக்கப்பட்ட இந்த வசனத்துல எசேக்கியாவின் நாட்கள்ல அநேக நாட்களாய் ஆசரிக்கப்படாத பஸ்காவை ஆசரிக்க ராஜா, பிரபுக்கள், சபையார் முடிவு பண்ணி அதை அறிவிக்கும் போது அநேகர் அதற்கு ஏற்ற விதத்துல தங்களை சுத்தம் பண்ணாதபடி பஸ்காவை சாப்பிடுறாங்க. எனவே எசேக்கியா அவங்களுக்காக விண்ணப்பம் பண்றாங்க. என்னன்னா, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடும்படி தங்களுடைய இருதயத்தை இவங்க நேராக்குனாங்க. ஆனாலும் சரியான சுத்தாங்கம் அடையல. எனவே கிருபையுள்ள தேவன் இவங்க எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்று பிரேயர் பண்றாங்க. அந்த நேரத்துல எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் அனுகூலம் பண்ணுகிறார் அப்படின்னு நாம பார்க்கலாம். அதாவது குறைவுகள் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு அனுகூலம் கிடைக்கிறது. நமது இருதயத்தை நாம நேராக்கும் போது நம்மிடத்துல அநேக குறைவுகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் நமது இருதயத்தை பார்க்கிறாங்க. யாருமே முழுமையான பரிசுத்தவான் கிடையாது. ஆனாலும் இயன்ற மட்டும் நாம நமது இருதயத்தை நேராக்கி முயற்சி பண்ணும்போது அதற்குரிய இரக்கம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. எனவே முதலாவதாக இருதயத்தை நேராக்கும் போது குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு இறங்குவாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2வது நம்ம பார்க்கும்போது 2 நாளாகமம் 27:6 படி யோதாம் என்ற ராஜா தன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கும் போது பலப்பட்டார் அப்படின்னு நாம பார்க்கலாம். ஆண்டவர் ராஜாவுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம்னு பார்க்க மாட்டாங்க. அப்படிதானே? அவர் பார்ப்பது நமது இருதயத்தை மட்டும்தான். அது மட்டும் இல்ல, நமது வழிகளையும் ஆண்டவர் பார்க்கிறாங்க. எனவே நமது வழிகள், நமது இருதயம் 2மே நேராகும் போது வாழ்க்கையில நமக்கும், நமது வாழ்க்கையில வேலை வாய்ப்புகள் மற்றும் நாம எடுக்கிற அனைத்து முயற்சிகளையும் நாம ஆண்டவர் முன்னாடி பலப்பட்டு ஆசீர்வாதங்களை பெற முடியும். இன்றைய பகுதியில நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவர் முன்னாடி நமது இருதயத்தை, நமது வழிகளை நாம நேராக்கும் போது முதலாவதாக நம்மிடத்துல குறைவுகள் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு அனுகூலம் கிடைக்கும். 2வதாக பார்க்கும்போது நமது இருதயத்தின் வழிகளை நம்ம நேராக்கும் போது யோதாம் என்ற ராஜாவை போல அவருக்கு முன்பாக நமது வழிகளை நாம நேராக்கும் போது நமது வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம பெற்று பலப்பட முடியும். சரியா? இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.